ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பயன்பெற முடியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், லாட்டரி யோகம் உண்டா, ரேஸில் எனக்கு பணம் வருமா, பங்கு சந்தையில் பணம் வருமா, இது மாதிரி உழைக்காமல் வரக்கூடிய பணம் வருவதற்கு அதிர்ஷ்டம் எங்கள் கையில் உண்டா அப்படின்னு கேட்காத நபர்களே கிடையாது. நேற்று ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், விடுங்க, எனக்கு 54 வயசாகுது, இதுக்கு மேலே எனக்கு லாட்ரி மாதிரி இல்லை பங்கு சந்தையிலையோ இல்லை ரேஸ்லையோ இல்லை ஜூதாட்டத்துலையோ எதுலேயோ பணம் வர மாதிரி எனக்கு கைரேகை அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க கூட பார்த்துக்குவோம். இப்போ லாட்டரி, சூதாட்டம், புதையல், பங்கு சந்தை, ரேஸ் மூலம் பெரும் பணம் வரும் கைரேகை அமைப்பு. அப்போ கைரேகை அமைப்பு எப்படி இருந்தால் இந்த மாதிரி பணம் வரும், திடீர்னு பணம் வர்றது? பணம் மனிதனுக்கு வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு பணம் வேணாங்கிறவங்க யாருமே கிடையாது. அதனால் அந்த மாதிரி திடீர்னு உழைக்காமல் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய விஷயம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம 2 கையும் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். 2 கையில் ஏதாவது ஒரு கையில் அந்த பலன் இருந்தாவே கண்டிப்பாக அந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எடுத்தோடனே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ குருமேட்டில் ஒரு குரு வளையம் இருக்கும். குருமேடு நல்லா இருந்து இப்படி குரு வளையம் இருந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த குருமேடு நல்லா இருந்து குரு வளையம் இருந்ததுன்னா ஒரு ராஜபோகமான ஒரு அமைப்பு, அரசனுக்கு இணையான பணம், செல்வம், வருமானம் எல்லாமே வரும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சார், ரைட்டு, ஓகே. இது இல்லை. இப்போ மோதிர விரல், இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இந்த சனி விரல் அளவுக்கு, இந்த அளவுக்கு இந்த விரல் நீளமா இருந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த விரல் வந்து இந்த சனி விரல் அளவுக்கு நல்லா நோட் பண்ணிக்க. உங்க கையை பாருங்க, 2 கையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓரளவு இந்த மோதிர விரல் இந்த சனி விரல் அளவுக்கு உயரமா நீளமா இருந்துருச்சுன்னு வச்சுங்க. உங்களுக்கு லாட்டரி சீட்டு யோகம், சூதாட்டம், புதையல், பங்கு சந்தை, ரேஸ் மூலம் ஏதாவது ஒன்று மூலம் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பா உண்டு. அந்த அதிர்ஷ்டம் உண்டு. உங்க கையை பார்த்தோன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. 1. 2வது, சூரிய மேட்டுக்கு 2 ரேகை, சூரிய மேட்டில் இப்போ சூரிய ரேகை இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி 2 ரேகை இருந்துருச்சுன்னு வச்சுங்க. சூரிய மேட்டில் 2 ரேகை இருந்தால், சூரிய மேட்டில் 2 ரேகை இருந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ரேஸ் மூலமோ இல்லை லாட்டரி மூலமோ சூதாட்டம் மூலமோ புதையல் மூலமோ பங்கு சந்தை மூலமோ கண்டிப்பாக பணம் வரும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம கையை பொறுத்தவரைக்கும் சூரியன் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய பவரை கொடுக்கக்கூடியவர். அந்த சூரிய ரேகை இருந்தாவே விதி ரேகை நல்லா இருக்கும். அதே மாதிரி இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லா பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ புத்தி ரேகையிலிருந்து பாருங்க, இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது. புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை, புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை யாருக்காவது போச்சுன்னா அவங்களுக்கும் இந்த உழைக்காமல் பணம், லாட்டரி, ரேஸு, குதிரை பந்தயம் இது மூலமா, பங்கு சந்தை மூலமா திடீர்னு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை போறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை, 2 புத்தி ரேகை இருக்கிறது. இப்ப இப்படி ஒரு புத்தி ரேகை இருக்கா, இது மேலேயே இன்னொரு புத்தி ரேகை வரும் சார். இப்படி 2 புத்தி ரேகை இருந்தாலும், புத்தி ரேகை கையில் நடுப்புற வர்றது, 2 புத்தி ரேகை இருந்தாலும் இந்த மாதிரி பணம் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, இந்த விதி ரேகையிலிருந்து ஒரு கிளை அப்படியே சூரிய மேட்டுக்கு போகுது சார். இந்த விதி ரேகை இது சனி மேட்டுக்கு வர்றது, இந்த ரேகையிலிருந்து கிளை வந்து சூரிய மேட்டுக்கு போனாலும் உங்களுக்கு மிக பெரும் செல்வம், மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்களுக்கு லாட்டரியோ சூதாட்டமோ பங்கு சந்தையோ எதாவது மூலமா உழைக்காமல் பணம் ஒரு அம்சமான ஒரு அமௌண்ட் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஆயுள் ரேகையிலிருந்து இப்படி குருமேட்டுக்கோ இல்லை
சூரியமேட்டுக்கோ ஒரு ரேகை போச்சுன்னா, குருமேட்டுக்கு போனாலும் சரி, சூரியமேட்டுக்கு ஆயுள் ரேகையிலிருந்து போனாலும் ஒரு மிகப்பெரிய பட்டம், பதவி, நல்ல ஒரு வருமானம், லம்சமான ஒரு அமௌண்ட் வரும். சூதாட்டம் மூலமாக, ரேஸ் மூலமாக ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. குருமேட்டுக்கோ இல்லை சூரியமேட்டுக்கோ ஆயுள் ரேகையிலிருந்து போச்சுன்னா. அதுக்கப்புறம் இப்போ சூரிய மேட்டில் ஒரு வட்ட குறி இருக்கு சார். இப்படி வட்டம் இருந்தாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் ஆயுள் ரேகையிலிருந்து சூரிய ரேகை போச்சுன்னு வச்சுங்க. நான் முதலே போச்சு சொன்னேன். இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஒன்று போகுது. அப்போ உலக புகழ் கண்டிப்பாக ஆயுள் ரேகையிலிருந்து சூரிய ரேகை போனால் உலக புகழ் அடைந்து அதன் மூலமாக மிக பெரும் தொகை, மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு. பட்டம், பதவி. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு நிறைய ஒரு கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மணிக்கட்டுலேருந்து நேராக புதன்மேட்டுக்கு, இப்போ மணிக்கட்டுலேருந்து ஒரு ரேகை நேராக புதன்மேட்டுக்கு போகுது சார். இப்படி போனோன்னே இந்த இறுதி ரேகையிலிருந்து இப்படி வளைஞ்சு இப்படி சூரியமேட்டுக்கு போயிடுச்சு. நல்லா பார்த்துங்க. மணிக்கட்டுலேருந்து ஒரு ரேகை நேராக புதன்மேட்டை நோக்கி போகுது. அப்படி திரும்ப சூரியமேட்டுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாட்ரி மாதிரியோ, ஒரு பங்கு சந்தை மாதிரியோ, லாட்டரியில் பணம் கிடைக்கலாம், இல்லை லாட்ரி மாதிரி பங்கு சந்தையில் பணம் கிடைக்கலாம், இல்லை பங்கு சந்தை மாதிரி. அதே மாதிரி புதையல் மாதிரி திடீர் பண வரவு, புதையல் மாதிரி திடீர் பண வரவு. அதே மாதிரி ரேஸ் மாதிரி, இப்போ ரேஸில் போனோம்னாக்கா சூதாட்டம் பண்ணோம்னா நிறைய பணம் வருது இல்லையா, அந்த மாதிரி நிறைய பணம் வரும் அமைப்பு. இது லாட்ரியில் வரல, சூதாட்டத்தில் வரல, புதையலில் வரல, பங்கு சந்தையில் வரல, ரேஸில் வரல. ஆக மொத்தம் எப்படியோ உங்களுக்கு ஒரு பெரும் பணம் இந்த மாதிரி நான் சொன்ன வகையில் ஏதாவது ஒரு ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு பெரும் பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நல்லா பார்த்துங்க. பெரும் பணம் வரணும், வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 30 வயசுக்கு மேலேயே டாப் பொசிஷன் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம கையை பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம சுக்கிரமேட்லேருந்து ஒரு ரேகை போகுது சார். இப்போ சுக்கிரமேட்லேருந்து ஒரு ரேகை போகுது. சுக்கிரமேட்லேருந்து ஒரு ரேகை போச்சுன்னா மனைவி வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெரும் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப புதி ரேகை, இது வந்து ஆயுள் ரேகை, இது சுக்கிரமேடு. இப்ப இந்த செவ்வாய்மேடு, இது வந்து சுக்கிரமேடு. இதுல இருந்து ஒரு ரேகை இப்படி போகுது சார். இங்க விதி ரேகை இருக்கு. இப்படி போயிருச்சுன்னு வச்சுங்க, சுக்கிரமேடு செவ்வாய்மேடு, இது கீழ் செவ்வாய், இது சுக்கிரமேடு. இந்த இடத்துல இருந்து ஒரு ரேகை வந்து சூரியமேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, 30 வயசுக்கு மேல பெரும் செல்வம், பெரும் தொகை, மனைவி திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில பெரும் தொகை, மனைவி மூலமா வரக்கூடிய வரதட்சணை இருக்கலாம், அவங்க மூலமா சொத்து பத்து, கார், பங்களா எல்லாமே பெரிய பணக்கார பொண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அதன் மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமேட்டை பொறுத்தவரைக்கும் குருமேட்ல ஒரு சதுரம் இருந்தாலும் உங்களுக்கு மிக பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு, மிக பெரும் செல்வ பிராப்தி வருவதற்கு குருமேடு நல்லா இருந்து. அதே மாதிரி இங்க முக்கோணம் இருந்தாலும் அரசியல் மூலமாக இல்ல ராஜதந்திரியாக இருப்பார், ஒரு கேபிட்டல் சிட்டி, அதன் மூலமா உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேடும் குரு மேட்டுக்கும் வரக்கூடிய ரேகைகள் தான் உங்களுக்கு திடீர் பணப்பிராப்தி, திடீர் செல்வம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையை பாருங்க, குரு மேட்லயோ இல்ல சூரிய மேட்லயோ குரு மேட்லயோ ஏதோ நல்ல ரேகை இருந்து, இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இது அதிர்ஷ்ட ரேகை. அதிர்ஷ்ட ரேகை சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் அதிர்ஷ்ட ரேகை. அந்த அதிர்ஷ்ட ரேகை இருந்தால் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வரும். இத உங்க கையை பாருங்க, 2 கையில ஏதாவது ஒரு கையில இருந்தாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி, உங்களுக்கு பெரும் பணம் வரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.